ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷய் அம்மா சமையல். நிறைய நேரங்களில் வீட்டில் தோசை மாவு காலியாகும்போது தோசை தான் சாப்பிட வேணும் அப்படின்னு கேட்குற தோசை பிரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி கேட்டு அடம் பிடிக்கிறவங்களுக்கு வீட்டில் இருக்க கடலை மாவை யூஸ் பண்ணி சிம்பிளாக டேஸ்டியாக ஈஸியாக 2 தோசை ரெசிபிஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நம்ம பிளெயின் தோசையும் பார்க்க போகிறோம், அடை தோசை ரெசிபியும் பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். ஒரு பவுலில் 3/4 கப் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இந்த கடலை மாவு ஒரு கரண்டி வச்சு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் சலிச்சு ஆட் பண்ணாலும் ஓகே தான். இது கூடவே வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. அரிசி மாவும் கடலை மாவும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி சேருங்க. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க. நீங்கள் அப்படி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சமாக கடலை மாவோ அரிசி மாவோ ஆட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்தாச்சு, கட்டி எதுவும் இல்லாமல். தோசை மாவு பதத்துக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு தோசைக்கல் வச்சு சூடானதும் நம்ம யூஸ்வலாக எப்போவுமே தோசை சுடுற மாதிரி சுட்டுக்கலாம். இந்த மாதிரி யூஸ்வலாக நம்ம வீட்டில் எப்படி தோசை சுடுவோமோ அந்த மாதிரி சுடுங்க. பட் ஆனால் ஓரங்கள் வந்து ரொம்ப தின்னாக இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம திருப்பி எடுக்க ஈஸியாக இருக்கும். ஓரங்களில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். கடலை மாவு வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும். அடியில் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் குக் ஆயிரும். ஸோ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் மட்டும் விட்டீங்க அப்படின்னா போதும். சூப்பரான கிறிஸ்பியான தோசை நம்மளுக்கு இப்போது ரெடி ஆயிரும். இந்த தோசைக்கு வந்து சாம்பார், தக்காளி சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே செட் ஆகும். சம்டைம்ஸ் இட்லி பொடி கூடயும் டொமேட்டோ கெச்சப் கூடயும் கூட நல்லாயிருக்குங்க. கடலை மாவு தோசை மட்டுமே செய்யும்போது 3 தோசை 4 தோசை சாப்பிட்றவங்களுக்கு அது ஒன்றே கொடுத்தா போர் அடிச்சிடும். ஸோ அதே மாவில் அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதே மாவில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையில், ஒரு 1/2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இன்னி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக 1/2 ஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர் இதில் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். சாம்பார் பவுடர் ஒரே இடத்துல நின்றாமல் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நம்ம எப்போவுமே அடை தோசை சுடுற மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். ஆனால் பட் இது வந்து ரொம்ப பெருசாக ஊற்றாமல் கொஞ்சம் சின்ன சின்னதாக சுட்டு கொடுத்தீங்கன்னா தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஓரங்களில் ஆயில் அப்ளை பண்ணி மூடி வச்சுருங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைனா அடியில் வந்து கருத்து போயிடும், மேலே வேகாது. இது ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி இதை மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடியில் வந்து சீக்கிரமாக வெந்துடும், பட் ஆனால் மேலே அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து ஒரு 4 நிமிஷம் விடுங்க. இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி விடுங்க. ஒரு 4 மினிட்ஸ் ஆகும் இது நல்லா ஃபுல்லாக குக் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. கைவலிக்க மாவெல்லாம் அரைச்சி கஷ்டப்படாமல் ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய 2 தோசை ரெசிபிஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா கெச்சப் கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.